Please subscribe Sadhguru Sai Creations. இப்போ இருக்கக்கூடிய சம்மரில் கோடை காலத்தில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம். ஸோ பெண்களுக்கு இது அதிகமாக ஏற்படுதுன்னு சொல்லலாம். நீர்க்கடுப்பு அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம். யூரின் போகும்போது ஒரு எரிச்சல், ஸோ பர்னிங் மிக்சுரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. யூரின் போகும்போது ஒரு எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் நிறைய பேருக்கு வரும். பெண்களுக்கு பார்த்தோம்னா அதிகமான வெள்ளைப்படுதல் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும். அடி வயிற்றில் அதிகமான வலி இருக்கும். ஸோ யூரின் வர மாதிரி இருக்கும், ஆனால் போனால் எனக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் நான் யூரின் வந்து பாஸ் பண்ணுறேன், பட் ரொம்ப சிவியர் பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு சிறுநீரகங்களில் கற்கள், ஸோ நம்ம பார்த்தோம்னா ரீனல் கால்குலை அப்படின்னு சொல்கிற விஷயம். இந்த சிறுநீரக கற்கள் இருந்ததுன்னா எந்த மாதிரியான உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும்? சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இப்போ இருக்கக்கூடிய சம்மரில் கோடை காலத்தில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம். ஸோ பெண்களுக்கு இது அதிகமாக ஏற்படுதுன்னு சொல்லலாம். நீர்க்கடுப்பு அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம். யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் நிறைய பேருக்கு ஏற்படலாம். சிறுநீரகங்களில் வரக்கூடிய கற்கள், ஸோ இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது. பொதுவாக பார்த்தோம்னா யூரின் போகும்போது ஒரு எரிச்சல், ஸோ பர்னிங் மிக்சுரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. யூரின் போகும்போது ஒரு எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் நிறைய பேருக்கு வரும். பெண்களுக்கு பார்த்தோம்னா அதிகமான வெள்ளைப்படுதல் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும். ஸோ இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உடலில் உஷ்ணம் அதிகமாக என்ன ஆகுதுன்னா வெள்ளைப்படுதல் பிரச்சனை ஏற்படுது. சரி, இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை, இந்த நீர்க்கடுப்பு, ஸோ அடி வயிற்றில் அதிகமான வலி இருக்கும். ஸோ யூரின் வர மாதிரி இருக்கும், ஆனால் போனால் எனக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் நான் யூரின் வந்து பாஸ் பண்ணுறேன், பட் ரொம்ப சிவியர் பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா நமக்கு சிறுநீரகங்களில் கற்கள், ஸோ நம்ம பார்த்தோம்னா ரீனல் கால்குலை அப்படின்னு சொல்கிற விஷயம். இந்த சிறுநீரக கற்கள் இருந்ததுன்னா எந்த மாதிரியான உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும், எந்த உணவு முறையை நம்ம தவிர்க்கணும்? ஸோ இப்போது சிறுநீரக கற்கள் இருக்கும்பொழுது அதிகமான உப்பு புளிப்பு சார்ந்து இருக்கக்கூடிய உணவுகள், ஸோ நான்வெஜ் சாப்பிட்றதும் அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த சம்மரில் பார்த்தோம்னா பொதுவாகவே நம்ம உடலோட உஷ்ணம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிட்டாலே என்ன ஆகும்னா இந்த சிறுநீரகங்களில் இருக்கக்கூடிய கற்கள் நமக்கு கரைய ஆரம்பிக்குது. அப்போது உடல் உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய உணவுகளை வந்து நம்ம சாப்பிட்டுட்டு வரணும். இதில் முக்கியமாக பார்த்தோம்னா தவிர்க்க வேண்டிய உணவுகளை அதிகமான புளிப்பு உப்பு சார்ந்த உணவுகள், அசைவ உணவுகள் அப்படின்னு சொல்லிட்டேன். இதில் நம்ம வெஜிடபிள்ஸ் எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்? முக்கியமாக பார்த்தோம்னா இந்த காலிஃப்ளவர், கேபேஜ் இருக்குது, தக்காளி அதிகமாக சாப்பிட்றது, ஸோ இது எல்லாமே அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம உணவில் சேர்த்துக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் எது சாப்பிடலாம், அதாவது நீர்ச்சத்து நிறைந்து இருக்கக்கூடிய காய்கறிகளை நம்ம சாப்பிடணும். ஸோ இதில் முக்கியமாக பார்த்தோம்னா வெள்ளை பூசணி ரொம்ப முக்கியம், சுரைக்காய் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த சுரைக்காய் பொறுத்த வரைக்கும் தினமும் காலையில் ஜூஸ் குடிச்சிட்டு வந்தாலே இந்த சிறுநீரக பாதை தொற்று இருக்கிறவங்க, சிறுநீரக கற்கள் இருக்கிறவங்களுக்கு மிக சிறந்த ஒரு டயட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சுரைக்காயை ஜூஸ் போட்டு தினமும் குடிக்கணும். அதுலேயும் முக்கியமாக இந்த தவிர்க்க வேண்டிய பொருட்கள் உணவுகளில் இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், அந்த எலுமிச்சை, ஆரஞ்சு இருக்குது, கருப்பு திராட்சை இருக்குது, இது எல்லாமே நம்ம தவிர்க்கணும். ஸோ இந்த மாதிரி தவிர்க்க வேண்டிய உணவுகளை நம்ம கட்டாயம் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த சிறுநீரக கற்களோ இல்லை சிறுநீரக பாதை தொற்று, நீர்க்கடுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம், இது எல்லாமே நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். சிலருக்கு பிளாடர், யூரினரி பிளாடரில் இன்ஃபெக்ஷன் இருக்கும். பொதுவாக வயதானவர்களுக்கு இது அதிகம் ஏற்படுது. போஸ்ட் வாய்ட் யூரின் அப்படின்னு சொல்லுவாங்க. யூரின் பாஸ் பண்ண பிறகு பிளாடரில் கொஞ்சமாக யூரின் வந்து தேங்கி இருக்கக்கூடியது. திரும்ப இது இப்படியே தேங்கிட்டு இருக்கிறதுனால தான் இன்ஃபெக்ஷன் நமக்கு அதிகமாக ஏற்படுது. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம்னா பிளாடர் வந்து அதிகமான சுருக்கம் ஏற்படுறதோ இல்லை ப்ரொலாப்ஸ் ஏற்படுறதோ, கீழ் இறங்கி இருக்கிறதோ, ப்ரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் ஆண்களுக்கு பார்த்தோம்னா இந்த கண்டிஷன் இருந்தாலும் அதிகமான நமக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வருவதற்கும், ஸோ அடிக்கடி அந்த இடங்களில் நமக்கு வலி வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ
இப்போ சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு மருந்து முறை. ஸோ பொதுவாக சிறுநீரகங்களில் எந்த வகையான பிரச்சனையாக இருந்தாலும் இந்த சிறுநீரக கற்கள் ரீனல் கால்குலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயத்திற்கு முக்கியமாக இந்த கஷாயம் குடித்தா தினம்தோறும் நம்ம குடித்துட்டு வரும்பொழுது நம்ம உடல் உஷ்ணம் குறையிறது மட்டும் கிடையாது, ஸோ பிளாடரில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனும் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. இதுக்கு என்னென்ன மூலிகைகள் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா சிறுகன் பீலை ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை, யானை நெரிஞ்சல். ஸோ இந்த 2 மூலிகையுமே பொதுவாக சித்த மருத்துவத்தில் சிறுநீரக பிரச்சனை, முக்கியமாக சிறுநீரக கற்கள் இருந்தால் அதை வெளியேற்றுவதற்கு நமக்கு பயன்படக்கூடிய மூலிகைகள். ஸோ இது 2ஓட சிறியானங்கை. பொதுவாக சிறியானங்கை பார்த்தோம்னா உடல் உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய மூலிகை, நரம்புகளுக்கு வலிமை சேர்க்கக்கூடியது. ஸோ நம்ம உடலில் எங்கேயாவது இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா அதை அழிக்கக்கூடிய முக்கியமான ஒரு மூலிகை. ஸோ சுகர் பேஷண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தோம்னா இந்த சிறியானங்கை எதற்காக சாப்பிட்றோன்னா சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆகிட்டு நமக்கு அந்த நரம்புகள் வலிமையாக இருக்கணும், ஸோ இன்ஃபெக்ஷன் வராமல் இருப்பதற்கு நம்ம சிறியானங்கையை பயன்படுத்துகிறோம். அதற்கப்புறம் இதில் வந்து கருவேலம் பட்டை சேருது. இந்த கருவேலம் பட்டை சொல்ல வரைக்கும் நம்ம உடலை இன்ஃப்ளமேஷன், ஸோ நம்ம கம்ஸ்லலாம் ப்ளீடிங் இருந்தாலே நம்ம கருவேலம் பட்டையை பயன்படுத்துவோம். ஸோ அந்த மாதிரி இந்த இன்ஃப்ளமேஷன் குறைப்பதற்கு நமக்கு கருவேலம் பட்டை பயன்படுது. அடுத்ததாக தொட்டாச்சுருங்கி இலைகள் இல்லை அதனுடைய பட்டை. ஸோ இது எல்லாமே இதில் சேர்ந்துருக்கு. இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்த்து நம்ம கஷாயமாக குடித்திட்டு வரணும். ஸோ இது சித்த மருந்தகங்களில் வந்து பார்த்தோம்னா நெரிஞ்சில் குடிநீர் அப்படின்ற பெயர்லேயே இருக்கும், அதை வாங்கியும் நம்ம பயன்படுத்தலாம். இந்த கஷாயம் குடிக்கும்பொழுது நம்ம முக்கியமாக நான் சொன்ன எதெல்லாம் டயட்டில் எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு சொன்னனோ கண்டிப்பாக அந்த ஃபுட்ஸ் எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ இந்த கஷாயம் எப்படி ரெடி பண்ணோம்னா ஒரு நாளைக்கு 2 வேளை, இல்லை நமக்கு ரொம்ப ப்ராப்ளம் அதிகமாகவே இருக்குங்க, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்குது, கற்கள்னால இந்த சிறுநீரக கற்கள்னால ரொம்ப அதிகமாக பேக் பெயின் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ லாயின் டு க்ராயின் பெயின் சொல்லுவாங்க, அதாவது முதுகு பகுதியிலிருந்து முன்பக்கம் அடிவயிறு வலிக்குமே வலி பரவுவது மாதிரி இருக்கிறது. அதுக்கப்புறம் யூரின் போகும்போது ரொம்ப எரிச்சலோடு இருக்கிறது. சில நபர்களுக்கு ஹெமச்சூரியா அப்படின்ற கண்டிஷன் இருக்கும், யூரின் பாஸ் பண்ணும்போது ரத்தம் கலந்து வெளியேற மாதிரி. சில ஆண்களுக்கு ஸ்க்ரோட்டம் என்லார்ஜ்மெண்ட், விரை வீக்கம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை எல்லாமே சரி செய்யறதுக்கு என்னென்னா இந்த கஷாயம் குடிக்கலாம். சிம்டம்ஸ் கொஞ்சம் சிவியராக இருக்கும்பொழுது 3 வேளை நம்ம இந்த கஷாயம் குடிக்கலாம். இது வந்து ஒரு 300 ml தண்ணீரில் ஒரு 10 கிராம் அளவுக்கு இந்த பொடியை போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி வடிகட்டி ஒரு 80 ml அளவுக்கு காலை இரவு. ஸோ சிம்டம்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, தீவிர நிலையில் இருக்குன்னா 3 வேளை இதை தொடர்ந்து குடிக்கணும். ஸோ இதை வந்து தொடர்ந்து ஒரு 20 நாட்கள் வரைக்கும் நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது ஒரு சிலருக்கு கற்கள் கரைஞ்சி வெளியேறும், இல்லை யூரின் போகும்பொழுதே அதில் வந்து கற்கள் வெளியில் வர்றதா நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் முக்கியமாக 20 நாள் நம்ம ஃபாலோ பண்ணுறோம்னா பிபி இருக்கா இல்லை கொலஸ்ட்ரால் லெவல் நமக்கு எவ்வளோ இருக்குன்றதை செக் பண்ணிவிட்டு, ஏன்னா பிபி இருந்துச்சுன்னா லோ பிபி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதுக்கான மெடிசன்ஸ் நம்ம எப்படி எடுக்கிறோமோ அந்த டோசேஜும் நம்ம அப்பப்போ வந்து செக் பண்ணிவிட்டு பிபி செக் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போது இந்த எளிமையான முறை அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு சிறுநீரக கற்கள் வெளியேறுவதற்கு இது வந்து ரொம்ப சிம்பிளான முறை. சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் திரும்பவும் நமக்கு வந்து பிளாடரில் இன்ஃபெக்ஷனோ இல்லை ப்ரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட்டோ வராமல் இருக்கிறதுக்கு இந்த கஷாயம் குடிக்கலாம். அடுத்து சிம்பிளாக பார்த்தோம்னா நம்ம ஃப்ரீயாக இருக்கக்கூடிய நேரங்களில் வெள்ளரி விதைகளை பயன்படுத்தணும். ஸோ அடுத்த ஆப்ஷன் வெள்ளரி விதைகள் எப்படின்னா இரவு இதை தண்ணீரில் ஊற வச்சுட்டு காலையில் இதை நல்லா அரைச்சிடணும். ஸோ வெள்ளரி விதையை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி மோரில் கலந்து குடிச்சிடணும். ஸோ இந்த மாதிரி நம்ம வெள்ளரி விதைகளும் தினந்தோறும் பயன்படுத்தினா இதனோட பெனிஃபிட் என்னன்னு பார்த்தோம்னா கற்கள் இருந்தாலோ சிறுநீரகங்களில் கற்கள் இருந்தாலோ பிளாடரில் இன்ஃபெக்ஷன் இல்லை அதிகமான வெள்ளைப்படுதல் பிரச்சனை பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அதிகமான வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருந்தாலோ நம்ம இதில் சரி செய்து கொள்ளலாம். ஸோ இந்த வெள்ளரி விதைகளோட வெள்ளரி காயாக இருக்கட்டும் வெள்ளரி பழம் இது எல்லாமே நம்ம உடலில் அதிகமான உஷ்ணத்தை வந்து குறைக்கக்கூடிய ஒரு பொருள் சொல்லலாம். ஸோ வெள்ளரி விதைகள் நம்ம சாப்பிடும்போது அதிகமான கால்சியம் புரோட்டீனும் இதில் நிறைஞ்சிருக்கு. அதே சமயம் இது வந்து பெஸ்ட் டயூரிட்டிக் அப்படின்னு சொல்லலாம், சிறுநீர் பெருக்கி. ஸோ அப்போது நம்ம சிறுநீரகங்களில் பாதிப்பு இருந்ததுன்னா அதை சரி செய்கிறதுக்கும் இந்த மாதிரி வெள்ளரி விதைகளை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இந்த பதிவில் கோடை காலங்களில் உஷ்ணம் அதிகமானால் சிறுநீரக கற்கள் ஏற்பட்டாலோ இல்லை யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருந்தாலோ எப்படி எளிமையாக சித்த மருத்துவத்தை பயன்படுத்தி குணம் பெறலாம் அப்படின்னு பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.